गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं पातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तम् अविदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2013 ஞாயிற்றுக்கிழமை. நந்தனநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கும்பமாசம், மாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம். இன்றைக்கி சப்தமி திதி, அனுஷ நட்சத்திரம் ஆரம்பிச்சுடுத்து, அனுராதா நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்றைக்கி நாம் மறுபடியும் இத்தனை நாளாக அத்தியனம் பண்ணாமல் தடங்கள் ஏற்பட்டுடுத்து. அதனால் மறுபடியும் எந்த இடத்துல நம்ம முடித்தோமோ அதுக்கு அடுத்த தசகத்துலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். போன கிளாஸில் 26வது தசகம் கஜேந்திர மோக்ஷம் அதோடு முடித்தோம். இன்றைய தினம் 27வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் அமிர்த மதனம்ங்கிறதான கதை அதில் தான் ஆரம்பிக்கிறது. 8, 5, 8, 6 முதலான அத்தியாயங்களில் அமிர்த மதனம் கதை சொல்லப்பட்டிருக்கு. அதை பட்டத்திரி 11 ஸ்லோகங்களில் இந்த 27வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அப்புறம் மறுபடியும் 28வது அத்தியாயத்திலும் 28, 29 3 அத்தியாயங்களில் அமிர்த மதன கதையை
பாகவத்தில் வந்த கதையை சொல்ல போகிறாள். இந்த 27வது அத்தியாயத்தில் இன்றைக்கி அமிர்த மதன ஆரம்பம். என்ன காரணத்தினால தேவதைகளும் அசுராலும் சேர்ந்து திருப்பார்கடலை எதுக்காக கடைஞ்சாள் என்ற கதையை இந்த 27வது தசகத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே அமிர்த மதனம் நாம சப்தவிம்சோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமஹ. துர்வாசாः சுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதே சசாபசக்ரம் காக்ஷாந்திः त्वदितर தேவதாம்சஜானாம். பகவான் சிருஷ்டித்த ஜீவராசிகளில் மனுஷியாளான நம்மளாம் இருக்கோம். நம்மளோட வசதியாக இருக்கப்பட்டவா தேவதைகள். அவளுக்கு நம்மளோட சில சக்திகள்லாம் உண்டு. பல தேவதைகளை படைச்சிருக்காள் சுவாமிங்கிறதாக புராணங்கள் சொல்கிறது. அதே மாதிரி அசுராலையும் படைச்சிருக்காள். இந்த அசுரால் தேவாள் இவா ரெண்டு பேருமே தே ஆர் கசின்ஸ். அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் அம்மாவை தவிர அவள்லாம் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவாள். தேவதைகள்னு யாரை சொல்கிறோம்னா நல்ல இன்டெலிஜெண்ட்டாக பிரகாசமாக இருக்கப்பட்டவாளை தேவதைன்னு சொல்கிறோம். அவளுக்கு நல்ல குணங்கள் உண்டு, டிவைன் குவாலிட்டிஸ் உண்டு இன்னும் சொல்கிறது. திவ்யதே இது தேவகா, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாள் அவங்க, ஷைனிங். அதனால் அவளுக்கு தேவாள்னு பேர், இல்லைடா சுராள்னு பேர். சுர்னாக்க பிரகாசமாக இருக்கிறது, அதனால தான் சூரியன்னு சொல்கிறது. சூரியன் பிரகாசிக்கிறதோ இல்லையோ, அதனால தான் சூரியன்னு பேர். இப்போ சுருன்னா பிரகாசம். அப்போ சுராள்னா யார் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பிரகாசமாக கெட்டிக்காராளாக இருக்காளோ அவளை சுராள்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி ஆனாவசியத்தா அப்படி பிரகாசமாக இல்லாமல் டல் ஹெட்டட்னு அர்த்தம், அசுராள்னு அர்த்தம். அவளுக்கு அசுர குணங்கள் இருக்கும். டல் ஹெட்டட் பீப்புளுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ கெட்ட குணங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அசுர குணங்கள்னு சொல்கிறது. அப்படி இவா 2 பேருக்கும் எப்போதும் சண்டை நடக்கும். சண்டை நடக்கிறத ஒரு சமயம் தேவதைகளுடைய கை ஓங்கி இருக்கும். கொஞ்ச நாள் ஆனோன்னா அவளுக்கு கர்வம் ஏற்படும். அவள் தானே தப்பு பண்ணுவாள். உடனே அவளுடைய சக்தி எல்லாம் போயிடும். அப்பொழுது அசுராளோட சக்தி ஓங்கி நிற்கும். அவள் கொஞ்ச நாள் ஆழ்வாள். அப்புறம் அவளுக்கு கர்வம் ஏற்பட்டு அவளுடைய பராக்கிரமெல்லாம் குறைஞ்சி போய் அவளுடைய சக்தியெல்லாம் குறைஞ்சி போய் அவள் கீழே போயிடுவாள். அப்போ தேவதைகள் மறுபடியும் மேலே போவாள். இப்போ லோகத்தில் நடக்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிறதோ இல்லையோ. ரிப்பப்ளிக்கன் வரான், அப்புறம் டெமோக்ராட் வரான், அப்புறம் ரிப்பப்ளிக்கன் வரான், அப்புறம் டெமோக்ராட் வரான். அதே மாதிரி ஒவ்வொரு தேசத்துலேயும் இந்த தேசம் வசதியாக இருக்குது, அப்புறம் இந்த தேசம் கீழே போய்டுறது, வேறு ஒரு தேசம் வசதியாக போகிறது. அதே மாதிரி தான் பழைய காலத்துலேயும் தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் சதா சண்டை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த காரணத்தை சொல்கிறாள். ஒரு சமயம் தேவதைகள்லாம் ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருந்தாள். எல்லா விதமான ஆப்புலன்ஸோடு கூட இந்திரன் சந்தோஷமாக இந்திரலோகத்தில் இருந்து தேவதைகள்லாம் இருந்துட்டு இருந்தாள். அந்த சமயம் ஒரு காரணத்தினால தேவேந்திரனுக்கு துர்வாசர் சாபமிட்டார். என்ன காரணம்னா, துர்வாசர்ங்கிற ரிஷி அம்பாளை உபாசித்தவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு குணம் என்னென்னா, சீக்கிரமாக அவருக்கு கோபம் வந்துடும், சாபம் விட்டுருவார். ஒரு சமயம் அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு திவ்யமான மாலையை ஒரு தேவஸ்திரீ, ஒரு அப்சரஸு இவரை பூஜை பண்ணி அவருக்கு மாலையை கொடுத்துருந்தாள். அந்த மாலையை எடுத்துன்னு வந்துட்டு இருந்தார் அவர். அந்த மாலையை எடுத்து அப்படியே வந்துட்டு இருக்கிறதே தாப்பில் தேவேந்திரன் அவனுடைய ஐராவதங்கிற யானை மேலே ஏறிண்டு இப்படி வந்துட்டு இருந்தான். பவனி வந்துட்டு இருந்தான். இதற்கு இந்த பிராமணன் வந்து சேர்ந்தார். அப்பொழுது இந்திரனை பார்த்த உடனே கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்து அவன் ஆசீர்வாதம் பண்ணணும்னு தோணித்து. அப்போது அந்த கையில் இருக்கப்பட்ட மாலையை அந்த தேவேந்திரன்ட்ட கொடுத்தார். இங்கே நாராயண பட்டதிரி ஒரு சுரவனிதை, ஒரு அப்சரஸு கொடுத்த மாலைன்னு சொல்கிறாள். ஆனால்
புராணாந்தரங்கள் என்ன சொல்லியிருக்காள்னா, துர்வாசர் கைலாசத்துக்கு போய் அம்பாளை பூஜிச்சுட்டு அம்பாள் துர்வாசருக்கு கொடுத்த மாலை, அது வசத்தியான அம்பாள் கொடுத்த மாலை. அதை எடுத்துன்னு வந்து தேவேந்திரனுக்கு நல்லது ஏற்பட்டுமேனு அவன் கையில் கொடுத்தார். அதை அவன் என்ன பண்ணால், ரொம்ப அகம்பாவத்தோடு கூட அந்த மாலையை எடுத்து யானை மேலே போட்டான். மாலையை கொண்டு யானைகிட்ட கொடுத்தா யானை என்ன பண்ணும், அது படாத தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டு காலால் முதிச்சுது. உடனே துர்வாசருக்கு கோபம் வந்தது. என்னடா அது, நான் ஒரு வசத்தியான மாலை, அம்பாள் கொடுத்த மாலையை உங்கள் கையில் கொண்டு கொடுத்துருக்கேன், அதை கொண்டு போய் நீ கர்வத்தோடு கூட யானை மேலே போட்டு யானையினால் அதை மிதிக்க பண்ணினியே, உனக்கு ரொம்ப கர்வம் இருக்குது, அதனால் உனக்கு இருக்கப்பட்ட சொத்தெல்லாம் நீங்கி போய் நீ சிரமப்பட போகிறேன்னு சாபம் போட்டார். அதுதான் இந்த பட்டத்திரி சொல்கிறார் இங்கே இந்த ஸ்லோகத்தில், முதல் ஸ்லோகத்தில். துர்வாசாஹா சுரவனிதாப்த திவ்யமால்யம். துர்வாசருங்கிறதான மகர்ஷி ரொம்ப சக்தி வாய்ந்த மகர்ஷி, அம்பாளை உபாசிக்கப்பட்டவர். அவர்கிட்ட அவர் மாலை இருந்தது. எப்பேற்பட்ட மாலை? சுரவனிதாப்த திவ்யமால்யம். தேவலோகத்து ஸ்திரீயான அப்சரஸ்கள்கிட்டேருந்து கிடைச்ச மாலைங்கிறாள். புராணாந்தரங்களில் அம்பாளை உபாதிச்சு கைலாசத்துலேருந்து கொண்டு வந்த மாலைன்னு சொல்கிறாள். அப்பேற்பட்ட இந்த மாலையை என்ன பண்ணார் அவர்? சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயா. சக்கரன்னா தேவேந்திரன் அர்த்தம். அந்த சக்கரனுக்கு தேவேந்திரனுக்கு சக்ராய ஸ்வயம் உபதாய தத்ர பூயா அதை கொடுத்தாளாம். தேவேந்திரனுக்கு கொண்டு கொடுத்தாள். நீ அனுகிரகம் பண்ணி அவன் அதை என்ன பண்ணான்? நாகேந்திர பிரதிமிருதித்தே சசாப சக்கரம். நாகேந்திர பிரதிமிருதித்தே, அவன் தன்னுடைய யானையான ஐராவதத்துக்கு போட்டான். அந்த ஐராவத மாலையை எடுத்து போட்டு கீழே போட்டு முதிச்சு கொடுத்து. இதை பார்த்த உடனே சசாப சக்கரம், அந்த இந்திரனை சாபம் பண்ணாள். என்ன சாபம் பண்ணாள்? உன்னுடைய சொத்தெல்லாம் போகணும், உன்னுடைய சக்தியெல்லாம் போகணும், நீ சிரமப்படணும்னு பிரார்த்திச்சு சாபம் போட்டார். இதை பட்டதிரி சொல்கிறார். இப்போ ஏற்பட்ட பெரிய ரிஷி, ஞானவான், அம்பாளை உபாசிக்கிறவர், அவருக்கு போய் இப்படி கோபம் வரலாமா? ஒரு பெரிய மகர்ஷிக்கு போய் வரலாமா? ஏன்னா அப்பேற்பட்டவாள் உபசாந்தாளாக இருக்க வேண்டாமா? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்னாள் பட்டதிரி? காக்ஷாந்திஹி त्वदितर தேவதாம்சஜானாம் त्वत् इतर தேவதாம்சஜானாம். யார் ஒருவன் வேற ஒரு ஒன்றை தவிர வேற ஒரு தெய்வத்தினுடைய அம்சமாக இருக்கப்பட்டவனோ, அதாவது துர்வாசரை பற்றி சொல்கிறதே அவர் பரமேஸ்வரனுடைய அம்சாவதாரம்னு சொல்கிறது. பரமேஸ்வரனுடைய அம்சமாக, அவருடைய அவதாரமாக வந்தவர், பரமேஸ்வரனுடைய அம்சம் இருக்குன்னு சொல்கிறது. பட்டத்திரி சொல்கிறார், ஒன்றை தவிர வேறு தெய்வங்களெல்லாம் ஒன்றை மாதிரி இருக்குமா, பொறுமையாக இருக்குமா? அதனால தான் இவருக்கு கோபம் வந்ததுன்னு சொல்கிறார். இதனால் அவர் பரமேஸ்வரனை தூஷிக்கிறதா நம்ம கல்பனை பண்ணக்கூடாதுங்கிறார். அனந்தராம தீட்சிதர் அவரோட வியாக்கியானத்தில் சொல்கிறார். என்ன காரணம்னா, ரொம்ப ஒரு தெய்வத்தை உபாசித்தா அது மேலே அபரிமிதமான ஒரு அன்பும் பிரேமையும் பக்தியும் இருக்கும். அப்பொழுது பாக்கி தெய்வங்களை மதிக்க மாட்டான். அதனால் பாக்கி தெய்வங்கள் மட்டம்னு அர்த்தம் இல்லை, இவனுக்கு தான் உபாசிக்கிற தெய்வத்து மேலே இருக்கப்பட்ட ஒரு பிரீத்தியும் பக்தியினாலும் பாக்கி தெய்வங்களெல்லாம் இந்த தெய்வத்தை விட ஒரு டிகிரி குறைச்சல் மாதிரி தோணும். அப்படி பட்டதிரி எப்போதும் பகவானான ஸ்ரீமன் நாராயணனை உபாசிச்சுன்னு வரவர். அவருக்கு அந்நிய தெய்வங்களை பார்த்தா இதை விட அவ்வளோ தேஜஸ் குன்னி குறைச்சலாக இருக்கிற மாதிரி அவருக்கு தோன்றிருக்கு. அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்லியிருக்காள். காக்ஷாந்திஹி त्वदितर தேவதாம்சஜானாம் துர்வாசாஹ சுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயம் உபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதித்தே சசாபசக்ரம் காக்ஷாந்திஹி त्वदितर தேவதாம்சஜானாம். ஒன்றை தவிர வேத தெய்வங்களுடைய அம்சமானவாள்னா ஒன்றை மாதிரி பொறுமையாக இருப்பாளா? அதனால தான் இவருக்கு கோபம் வந்திருக்கு. அந்த துர்வாசர் இந்திரன் பண்ண காரியத்தை பார்த்துவிட்டு சாபம் விட்டார். இந்த மாதிரி நீ உன்னுடைய ராஜ்யம் போகணும், நீ சிரமப்படணும்னு
உன்னுடைய 3 லோகத்தில் ரொம்ப ராஜ்யமாக இருக்கியே, அது உன்னுடைய சத்ருனுடைய வசமாகட்டும், உங்கள்கிட்ட இருக்க வேண்டாம். உனக்கு யார் அமித்ராளோ, அவள் தேவதைகளுக்கு யார் அமித்ராள், யார் எனிமி அசுராள், அவள் கையில் போய் உன் ராஜ்யம் அவளுக்கு வசமாக ஆட்டுங்கிறதாக சாபம் பண்ணார். இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி அழகாக சொல்கிறாள். துர்வாசாக சுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதே சசாபசக்ரம் காக்ஷாந்திः त्वदितर தேவதாம்சஜானாம். அடுத்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், இந்த மாதிரி ஒரு சாபம் வந்தோடனே இந்திரன் பயந்தான், தன்னுடைய ராஜ்யம் போகிறதுன்னுட்டு. அதனால ஸ்ரீமன் நாராயணனை போய் சரணம்னு அடைஞ்சானா. அதை சொல்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில். சாபேன பிரதித ஜரேத நிர்ஜரேந்திரே தேவேஷு அபி அசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு ஷர்வாத்யாः கமலஜமேத்ய சர்வதேவாः நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபுः. உடனே தேவேந்திரன் அவனுக்கு ராஜ்யம் போச்சு. அதனால் அவனுக்கு என்ன ஆச்சுனால், ராஜ்யம் போனோடனே அவனுடைய சக்தியும் போயிடுதுனால் அவனுக்கு கழத்தனம் வந்துதான். ராஜ்யம் போனோடனே எல்லா சக்தியும் போய் மனசு குன்னி போய், ஏன்னா தேவலோகத்தை அசுரால் ஆக்கிரமித்தாள், அவள் அடைஞ்சுவிட்டாள், அவனை விரட்டி விட்டு விட்டாள் இந்திரனை, தேவேந்திரனை. அதனால் அவன் பார்த்தான் யார்கிட்ட போய் சரணம் அடையிறதுன்னுட்டு நேர ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட போய் யாரெல்லாம் சேர்த்துனால், சர்வாத்யாக கமலஜமைத்திய சர்வதேவாக. முதல்ல பரமேஸ்வரனை போய் பண்ணான், தபஸ் பண்ணான், அவரை போய் கேட்டான் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு. அப்புறம் பிரம்மாவை போய் கேட்டான். அவள் 2 பேரும் சொன்னால், நானும் உன்னோட வரேன், நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் நாராயணனை போய் பார்ப்போம், அவர் ஒத்தாசை பண்ணுவார்ன்ட்டு எல்லாருமா ஸ்ரீமன் நாராயணனை போய் அடைஞ்சாள். ஷாபேன பிரதித ஜரேத நிர்ஜரேந்திரே. பிரதித ஜரஹா, சக்தி எல்லாம் குன்றி போய் கழத்தனம் வந்தது அவனுக்கு. நிர்ஜரேந்திரே, அவன் தேவேந்திரனாக இருக்கப்பட்ட அவனுக்கு என்ன ஆச்சுன்னால், அசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு, அசுராள்னால ஜெயிக்கப்பட்டு தன்னுடைய பிரபை காந்தி எல்லாத்தையும் இழந்து, தேவலோகத்தை இழந்து, தேவேஷு அப்பி அசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு. அப்போ என்ன பண்ணான், நேரு நாராயணனை போய் தஞ்சன்னு அடைஞ்சான். சிவனோட கூடவும் பிரம்மாவோட கூடவும், சர்வன்னா சிவன், சர்வாத்யாக சிவன் முதலான கமலஜகாந்து பிரம்மாவுக்கு பேர். என்ன, தாமரப்பூல தோணினவர். கமலஜமேத்திய சர்வதேவாக, எல்லா தேவதைகளும் சேர்ந்து 33 கோடி தேவதைகளும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போய் தஞ்சம்னு கூட்டமாக போய் அடைஞ்சாள். நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபுஹு, உங்களை சரணம்னு அடைஞ்சாளே அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் இந்திராதிகளுக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் அவள் என்ன பண்ணாங்கிறதையும் சொல்கிறாள் பட்டதிரி. ஷாபேன பிரதித ஜரேத நிர்ஜரேந்திரே தேவேஷு அப்பி அசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு ஷர்வாத்யாக கமலஜமேத்ய சர்வதேவாக நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபூ. அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகம். அதில் பகவான் இவாளுக்கு ஒரு உபாயம் சொன்னாள். உங்களுக்கு இப்போ தெம்பு வேணும், உங்களுக்கு ஒரு டானிக்கு சாப்பிடணும், அப்போ தான் உங்களுக்கு சண்டை போட முடியும் இந்த அசுராளோட. அந்த டானிக் என்னென்னா அமிர்தம். மிருத்தம்னா சாகக்கூடிய வஸ்து, இது அமிர்தம்னா என்ன, சாகாமையை தரக்கூடியது. யார் அவளை அடித்தாலும் அவள் சாக மாட்டாள். அப்பேற்பட்ட ஒரு சாதனம் இருக்குது, அமிர்தம்னு பேர். அதை நீங்கள் திருப்பார்கடலை கடையணும்னு சொல்லி எல்லா விதமான ஓஷதிகளையும் அந்த சமுத்திரத்தில் போட்டு நீங்கள் கடையணும்னு சொன்னால் பகவான் அது கட்டளையிட்டால் தேவதைகளை பார்த்து. அதை 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. பிரம்மாத்யைஹி ஸ்துதமஹிமா சிரம் ததானீம் பிராதுஷ்யன் வரத புரப்பரேண தாம்னா.
பிரம்மாதி தேவதைகள் 33 கோடி தேவதைகள், இந்திராதி தேவதைகள் எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட காலில் வந்து விழுந்து ரொம்ப காலம், சிரம்னா ரொம்ப காலம்னு அர்த்தம், ரொம்ப காலம் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணாள். அதனால் நீங்கள் சந்தோஷமாகி பிராத்துஷ்யன்னு உங்களை சந்தோஷித்தாள். நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சு என்ன பண்ணீள்? நீங்கள் வரதன். வரதன்னா என்ன? யாருக்கு எந்த வரம் கேட்டாலும் கொடுக்க கூட்டங்களுக்கு வரதன்னு பேர். சுவாமி வரதராஜன், யார் வரம் கேட்டாலும் கொடுப்பாள். அதனால் அவர் சந்தோஷம் அடைஞ்சு புறப்பரேண தாம்னா உங்கள் மேலே உங்கள் காலில் விழுந்து உங்களை சந்தோஷிப்பிச்சாள். நீங்கள் வரதர் இல்லையா? நீங்கள் என்ன சொன்னேன் வாழ்த்தக்க, ஹே தேவாஹா, ஏ தேவதைகளே, திதிஜ குலை விதாய சந்திம், ஹே தேவா திதிஜ குலை விதாய சந்திம் பீயூஷம் பரிமததேதி பரியசாஸ்துவம். நீங்கள் பீயூஷம் தேவாமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கணும் சமுத்திரத்துலேருந்து, அதுக்கு உங்களால் முடியாது. ஆகையினால டெம்பரரிலி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த அசுராளோட கூட சந்திம் சமாதானத்தை உண்டாக்கிக்கணும். ஏன்னா அவளுடைய ஒத்தாசையும் உங்களுக்கு தேவை. அதனால் டிஸ்கிரிஷன் இஸ் தி பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர். இப்போ போய் நீங்கள் அவளோட வைஷமியத்தை மனசில் வச்சுட்டு இருக்கப்படாது. அவளையும் நீங்கள்லாம் நம்மளுடைய தம்பி இல்லையா, நீங்கள்லாம் கசின்ஸ் இல்லையா, அதனால் வாங்கோ நம்ம 2 பேருமா சேர்ந்து அமிர்தத்தை கடைவோம், உங்களுக்கும் கொஞ்சம் தரோம் என்று சொல்லி அவளையும் அவளை சமாதானப்படுத்தி அழிச்சுன்னு வந்து சமுத்திரத்தை கடையுங்கோ, திருப்பார் கடலை கடையுங்கோ, அதுலேருந்து அமிர்தத்தை எடுத்து பருகுங்கோன்னு சொல்லி கட்டளையிட்டாலாம் சுவாமி. அதை இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள். பிரம்மாத்யைஹி ஸ்துத மகிமா சிரம் ததானீம் பிராதுஷ்யன் வரதபுரஹ பரேண தாம்னா ஹே தேவாஹ திதிஜ குலைஹி விதாய சந்திம் பீயூஷம் பரிமததேதி பரியசாஸ்துவம். நீங்கள் கட்டளையிட்டேளே அவளே, என்ன அவள் அவங்கள்ட்ட ஸ்தோத்திரம் பண்ணாள், காப்பாற்றணும்னு விட்டு இன்னும் சொல்லி 3வது ஸ்லோகத்தில் சொன்னாள். 4வது ஸ்லோகத்தில் இதை எப்படி கடையிறதுன்னு யோசித்தாள். சுவாமி சொன்னாள், இதுக்கு பெரிய மத்து வேணும். அந்த மத்துக்கு மந்தர மலை இருக்குது. மந்தராத்ரினா மந்தர மலை. இந்த மந்தர மலையை எடுத்துன்னு வாங்கோ, எடுத்துன்னு வந்து அதை போட்டு சமுத்திரத்தில் போட்டு கடையுங்கோன்னு சொன்னாள். சந்தானம் கிருத்தவதி தானவை சுரௌகே. சுவாமி சொன்னபடிக்கு அவள்லாம் அசுராளோட கூட சமாதானம் பண்ணிட்டாள். சந்தானம் கிருத்தவதி தானவைஹி சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிரஷ்டேஸ்மின் பதரம் இவோத்வகன் ககேந்திரே சத்யஸ்துவம் வினிகிதவான் பயப்பயோதௌ. பகவானுடைய ஒத்தாசை வந்துருந்தது தேவதைகளுக்கு. ஏன்னா தேவதைகள்லாம் சொன்னால் அப்படியா நாள் மந்திர மலையை தூக்கின்னு வரணும்னு மந்திர மலையை போய் தூக்கின்னு வந்தாள். உத்தராலையும் தூக்க முடியல, இந்த மலையை கீழே போட்டு விட்டாள். இப்போ சுவாமி என்ன பண்ணாள், அவளுக்கு ஒத்தாசை பண்ணணுங்கிறதுக்காக கருடனை கூப்பிட்டாள். ககேந்திரஹானா கருடன், ககம்னா பக்ஷி, பக்ஷிகளுக்குள்ள இந்திரன் யார், ராஜா யார், பக்ஷிராஜன், அது கருடன். கருடனை கூப்பிட்டு நீ ஒத்தாசை பண்ணுனாள். கருடன் என்ன பண்ணாள், பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வகன்னு. பதரம்னா இறந்த பழம், அதான் பத்ரிகாசிரமம்னு சொல்கிற பாருங்க. அங்கே பத்ரி செடி நிறையா இருக்கும், இறந்த பழம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி பதரம்னா இறந்த பழம். இறந்த பழத்தை ஒரு பட்சி தூக்கின்னு வரனா எவ்வளோ சுலபமாக தூக்கின்னு வரும். அப்படி அந்த பக்ஷிராஜனான கருடன் இந்த மந்திர மலையை சின்ன இறந்த பழத்தை தூக்குற மாதிரி ரொம்ப சாதாரணமாக தூக்கின்னு வந்தானாம். அப்பொழுது சுவாமி அந்த மந்திர மலையை எடுத்து ஒத்தாசையோடு கூட சமுத்திரத்தில் வச்சாலாம். பயப்பயோதௌ சத்யஸ்துவம் வினிகிதவான், துவம் வினிகிதவான். அதை கருடன்கிட்டேருந்து வாங்கி அந்த மலையை பார்க்கடலில் நீங்கள் வச்சேளே, தேவதைகளுக்கு ஒத்தாசை பண்ணேளேன்னு பட்டதிரி சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். சந்தானம் கிருத்தவதி தானவை சுரௌகே. சுராள் தேவதைகள் தானவைகி அசுராளோடு கூட சந்தானம் கிருத்தவதி சமாதானம் பண்ணின்றாள். மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம். மந்திர மலையை எடுத்துன்னு வரத்துக்காக பிரயத்னம் பண்ணாள்.
ஆனால் அவளால் முடியல. பிரஷ்டேஸ்மின், அது கீழே விழுந்தது. பதரமிவோத்வகன் ககேந்திரே, பக்ஷிராஜனான கருடன் ஒரு இறந்த பழத்தை தூக்கிறமாய் தூக்கின்னு வந்தாள். அப்போது நீங்கள் என்ன பண்ணேள்? சத்யா, உடனே என்ன பண்ணேள் நீங்கள்? துவம், நீங்கள் வினிஹிதவான் பயப்பயோதௌ, அதை சமுத்திரத்தில் தூக்கி வச்சேள். மந்திரமலையை பார்க்கடலில் கொண்டு வந்து சேர்த்து வச்சு அதை மந்திரமலையை பார்க்கடலுக்குள்ளே சுவாமியை வச்சாள். அப்பேற்பட்ட 4வது ஸ்லோகம் இது. சந்தானம் கிருத்தவதி தானவை சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிரஷ்டேஸ்மின் பதனம் இவோத்வகன் ககேந்திரே சத்யஸ்துவம் வினிதவான் பயப்பயோதௌ. பேர்பட்ட வசதியான இந்த 4வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகத்தையும் அத்தியனம். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே சப்தவிம்சம் தசகம் அமிர்தமதனவர்ணனம். ஸ்ரீஹரே நமஹ. துர்வாசாः சுரவனிதாப்த திவ்யமால்யம், துர்வாசாः சுரவனிதாப்த திவ்யமால்யம், துர்வாசாः சுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயம் உபதாய தத்ர பூயः, சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः, சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः. நாகேந்திர பிரதிமிருதிதே சசாபசக்ரம், நாகேந்திர பிரதிமிருதிதே சசாபசக்ரம், நாகேந்திர பிரதிமிருதிதே சசாபசக்ரம் காக்ஷாந்திஹ த்வதிதர தேவதாம்சஜானாம், காக்ஷாந்திஹ த்வதிதர தேவதாம்சஜானாம், காக்ஷாந்திஹ த்வதிதர தேவதாம்சஜானாம். ஷாபேன பிரதித ஜரேத நிர்ஜரேந்திரே, ஷாபேன பிரதித ஜரேத நிர்ஜரேந்திரே, ஷாபேன பிரதித ஜரேத நிர்ஜரேந்திரே தேவேஷ்வபி அசுர ஜிதேஷு நிஷ்பிரபேஷு, தேவேஷ்வப்யசுர ஜிதேஷு நிஷ்பிரபேஷு, தேவேஷ்வப்யசுர ஜிதேஷு நிஷ்பிரபேஷு. शर्वाद्याः कमलजमेत्य सर्वदेवाः, शर्वाद्याः कमलजमेत्य सर्वदेवाः, शर्वाद्याः कमलजमेत्य सर्वदेवाः निर्वाणप्रभवसमं भवन्तमापुः, निर्वाणप्रभवसमं भवन्तमापुः, निर्वाणप्रभवसमं भवन्तमापुः. ब्रह्माद्यैः नुतमहिमा चिरं तदानीं, ब्रह्माद्यैः नुतमहिमा चिरं तदानीं, ब्रह्माद्यैः नुतमहिमा चिरं तदानीं प्रादुष्यन् वरदपुरः परेण धाम्ना, प्रादुष्यन् वरदपुरः परेण धाम्ना, प्रादुष्यन् वरदपुरः परेण धाम्ना. हे देवाः दितिजकुलैः विधाय सन्धिं, हे देवाः दितिजकुलैः विधाय सन्धिं, हे देवाः दितिजकुलैः विधाय सन्धिं पीयूषं परिमथतेति पर्यशास्त्वं, पीयूषं परिमथतेति पर्यशास्त्वं, पीयूषं परिमथतेति पर्यशास्त्वं. सन्धानं कृतवति दानवैः सुरौघे, सन्धानं कृतवति दानवैः सुरौघे, सन्धानं कृतवति दानवैः सुरौघे मन्थानं नयति मदेन मन्दराद्रिं, मन्थानं नयति मदेन मन्दराद्रिं, मन्थानं नयति मदेन मन्दराद्रिं. भ्रष्टेऽस्मिन् बदरम् इवोद्वहन् खगेन्द्रे, भ्रष्टेऽस्मिन् बदरमिवोद्वहन् खगेन्द्रे, भ्रष्टेऽस्मिन् बदरमिवोद्वहन् खगेन्द्रे सद्यस्त्वं विनिहितवान्
पयोधौ सद्यस्त्वं विनिहितवान् पयोधौ सद्यस्त्वं विनिहितवान् पयोधौ ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது அடுத்த 4 ஸ்லோகங்கள்லையும் இருக்கப்பட்ட அர்த்தத்தை பார்ப்போம். 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், தேவதைகள் அசுராள் இவா 2 பேரும் பார்க்கடலை கடையிறதுக்காக எத்தனை பண்ணாள். முதல்ல ஆரம்பித்தாள் இந்த மந்தர மலையை போட்டு. ஆனால் ஆரம்பிக்கிறதையே அவளுக்கு முடியல. அந்த மந்தர மலை கனம் தாங்காமல் சமுத்திரத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சு கொடுத்து, முழுக ஆரம்பிச்சு கொடுத்து. அது சொல்கிறாள் இங்கே, ஆதாய துதமத வாசுகிம் வரத்ராம் பாதோதௌ வினிஹித சர்வபீஜஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைஹி வியாஜாத்வம் புஜகமுகே அகரோஹோ சுராரீன். திருப்பார்கடலை தேவதைகளும் அசுராளும் கடைய ஆரம்பித்தாள். மந்தர மலையை உள்ளே போட்டு அதுக்கு கயிறு வேணும். அதுக்கு பெரிய கயிறு, இத்தனை பெரிய மலையை பெரிய கயிறு வேணும். அதுக்காக பார்த்தாள் வாசுகிங்கிறதான பாம்பு, நீளமான பாம்பு, மைல் கணக்கில் நீளம் 2 சைடும் இருக்கும். அது அந்த பாம்பை எடுத்தார், அதை கொண்டு கொடுத்தாள். அதை சுற்றினாள். சுற்றி தேவதைகளும் அசுராலும் அந்த மந்தர மலையை வச்சு வாசுகியை நாணாக ஒரு கயராக அது மேலே சுற்றி சமுத்திரத்தில் திருப்பார்கடலில் எல்லா விதமான ஓஷதிகளையும் போட்டு சர்வபீஜ ஜாலே எல்லா விதமான நல்ல ஓஷதிகளையும் உள்ளே போட்டு கடைய ஆரம்பித்தாள். ஆதாய துருதமத வாசுகிம் வரத்ராம், சீக்கிரமாக, துருதம்னா சீக்கிரம். ஆதாய துருதமத வாசுகிம் வரத்ராம் பாதோதௌ வினிஹித சர்வபீஜஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைஹி வியாஜாத்வம் புஜகமுகே அகரோஹோ சுராரீன். இதில் பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாள். இவா அசுராளும் தேவாளும் வாசுகியை கயராக வச்சு கட்டி மந்திர மலையை மத்தா வச்சு திருப்பார்கடலை கடையிறாள். எல்லா ஔஷதிகளையும் போட்டு கடைஞ்சிருக்காள். அப்பொழுது யார் எந்த சைடில் இருக்கிறதுங்கிறத யோசிக்கணும். அப்போ சுவாமி ஒரு ட்ரிக் பண்ணாலாம். அப்போ சொன்னாலாம், தேவதைகளெல்லாம் பார்த்து நீங்கள் தலை இருக்கிற பாகத்தை நீங்கள்லாம் பிடிச்சிங்கோன்னாள். ஏனென்றால் அவர் சொன்னார், பின்னாடி நீங்கள்லாம் நல்ல தேவதைகள், நீங்கள் போய் வால் இருக்கிற வழியாக தான் மலஜலம் எல்லாம் வரும், அதை போய் பிடிச்சிக்க வேண்டாம், நீங்கள் தலை இருக்கிற பாகத்தை பிடிச்சிக்கோன்னாள். அப்போது அசுராளுக்கு மகா கோபம் வந்து தான், அது என்ன எங்களை மட்டமாக சொல்லிவிட்டேள், நாங்களும் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணப்பட்ட வாழ் தான், எங்களுக்கும் நாங்களும் ரொம்ப சுத்தமாக இருக்கப்பட்டவாள், எங்களுக்கு மாத்திரம் வாழை பிடிக்க முடியுமா, நாங்கள் தான் தலையை பிடிப்போம்னாள். அப்போது சுவாமி ஆக்டிங் பண்ணாள். அப்படின்னா என்ன பண்ணுறது, நீங்கள் சண்டை போடக்கூடாது, சரி போனால் போட்டோம், அவளுக்கே தலை இருக்கிற பாகத்தை கொடுங்கன்னாள். சுவாமி என்னத்துக்காக அப்படி பண்ணாள்னா, வாசுகியை கயராக வச்சு கடையறத வாசுகி கக்க போகிறது விஷத்தை, அது இந்த அசுரால் மேலாம் கொட்டி அவளை எரிக்க போகிறது, அது அந்த சிரமம் இல்லாமல் இருக்கட்டுங்கிறதுக்காக வியாஜாத்வம் புஜகமுகே அகரோஹோ சுராரீன்னு வியாஜாத்தினாள். ஒரு கபட்டமாக தேவதைகளுடைய சத்ருக்களான அசுராலை பாம்பனுடைய தலபாகத்தை பிடிக்க முடியாது நீங்கள் பண்ணினேன்னு சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். அப்படி தேவதைகளும் அசுராலும் பார்க்கடலை வாசுகியை கயராக வச்சு மந்திரமலையை மத்தா வச்சு கடைய ஆரம்பித்தாளுங்கிற வசத்தியான இந்த 5வது ஸ்லோகம். ஆதாய துதமத வாசுகிம் வரத்ராம் பாதோதௌ விநீத சர்வபீஜஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைஹி வியாஜாத்வம் புஜகமுகே அகரோஹோ சுராரீன். அடுத்தது 6வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் பகவான் கூர்மாவதாரம் எடுத்த கதையை எடுத்து பட்டதிரி சொல்கிறாள். க்ஷுப்தாத்ரௌ க்ஷுபித ஜலோதரே ததானீம்
துக்தாப்தௌ குருதர பாரதோ நிமக்னே தேவேஷு व्यथिततमेषु तत्प्रियैषी प्राणैषीः कमठतनुं कठोरपृष्ठाम् क्षुब्धाद्रौ क्षुभित जलोदरे तदानीम्. அப்பொழுது என்ன ஆச்சுன்னால் சுழன்று இருக்கப்பட்ட அந்த மந்திரமலை க்ஷுப்தாத்ரௌ, க்ஷுப்தம்னா சுழன்று இருக்கிறது, இப்படி சுழண்டே இருக்கப்பட்ட மந்திரமலை என்ன ஆச்சுனால் க்ஷுபித ஜலோதரே ததானீம், அப்படி அந்த ஜலத்தை பார்க்கடலை கலங்க அடிச்சுதான் அப்படியே நுரையும் நொங்குமா கலங்குன்னு இருக்கு அந்த பார்க்கடல். துக்தாப்தௌ குருதர பாரதோ நிமக்னே, குருதர பாரதா, இந்த மலையினுடைய பாரம் தாங்க முடியாமல் அது உள்ள நிமக்னே, உள்ள முழுக ஆரம்பிச்சுதான், முழுக ஆரம்பிச்சுது. துக்தாப்தௌ குருதர பாரதோ நிமக்னே. அப்போ தேவதைகள்லாம் அசுராலெல்லாம் பதறி போயிட்டாள், இந்த மலையெல்லாம் உள்ள முழுகிறதே எப்படி கிடையிறதுன்னுட்டு. அப்போ சுவாமி என்ன பண்ணாள், தேவேஷு வியதிததமேஷு தத்பிரியைஷீ, தேவதைகள்லாம் மனசு வியாக்குலம் அடைஞ்ச போது, துக்கத்தை அடைஞ்ச போது நீங்கள் என்ன பண்ணேள், அவா மேலே கருணையோடு கூட பிராணைஷீஹி கமடதனும் கடோர பிருஷ்டாம், நீங்கள் உங்களுடைய முதுகில் அந்த மந்திர மலையை தாங்கணுங்கிறதுக்காக ஒரு ஆமை ரூபத்தில், கமடதனும் ஒரு ஆமை மாதிரி பெரிய ஆமையாக ரூபத்தை எடுத்துட்டு கூர்மாவதாரம் பண்ணேள். அந்த மலையை தூக்கி தன்னுடைய கல் மாதிரி இருக்கப்பட்ட முதுகு, ஆமையினுடைய முதுகு ஓடு இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டு மேலே அதை வச்சு அதை தாங்கினேளே, சமுத்திரத்துக்குள்ளே முழுகி போய், ஆமையாக முழுகி போய் அந்த மலையை நீங்கள் தாங்கினேங்கிறதான கூர்மாவதாரத்தை எடுத்து அழகாக சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். க்ஷுப்தாத்ரௌ க்ஷுபித ஜலோதரே ததானீம் துக்தாப்தௌ குருதர பாரதோ நிமக்னே தேவேஷு வியதிததமேஷு தத்பிரியைஷீ பிராணைஷீः கமடதனும் கடோர பிருஷ்டாம். அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். மந்திர மலை உள்ளே போச்சே, அந்த மலையை அப்படி உயரக்க சுவாமியே தூக்கினாள், தூக்கி முதுகில் தூக்கி வச்சுருந்தாளாம். இந்த கூர்மாவதாரம் எடுத்த சுவாமி முதுகில் தூக்கி மந்திர மலையை வைக்கணுமே, அதுக்கு அவளுக்கு சக்தி கிடையாது. அதனால் சுவாமி எப்படி பண்ணாளுங்கிறத இந்த மந்திர மலையை மேலே எடுக்கிறத பற்றி சொல்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். வஜ்ராதி சிரதர கற்பரேண விஷ்ணோ விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதேஹே குஹரகதேன வர்ஷ்மணாத்வம் நிர்மக்னம் க்ஷிதிதரநாதம் உன்னிநேத. வஜ்ர அதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணோ வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணோ விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதேஹே குஹரகதேன வர்ஷ்மணாத்வம் நிர்மக்னம் க்ஷிதிதரநாதம் உன்னிநேத. நீங்கள் என்ன பண்ணேள், க்ஷிதிதரநாதம் மந்திர மலையை, மலைகளுக்குள்ள நாதனாக இருக்கப்பட்ட மலை மந்திர மலை, அந்த மந்திர மலை முழுகி போனது, கீழே சமுத்திரத்துக்குள்ளே போச்சு. அது எப்பேற்பட்ட மலை, லக்ஷ யோஜனை விஸ்தாரமாக இருக்காம், அவ்வளோ பெருசு. இது சுத்தளவில் லக்ஷ யோஜனை சுத்தளவு அப்பேற்பட்டதுங்கிறாள். ஹே விஷ்ணு, இந்த மலை எப்பேற்பட்ட மலை, மந்திர மலை இருக்கே, அது ரொம்ப கடினமான மலை, அதனால தான் உள்ளே முழுகி போயிடுது. எவ்வளவு கடினம், வஜ்ரத்தை விட அதிகம் கடினமாம். வஜ்ரம்னா டைமண்டு. வஜ்ர அதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணு வஜ்ராதிஸ்திரதர கற்பரேண விஷ்ணு. ஹே விஷ்ணு, இந்த மலை ரொம்ப கடினமான மலை, அதனால தான் உள்ளே போச்சு. லக்ஷயோஜனம் விஸ்தாரம், விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன, அந்த அப்பேற்பட்ட பெரிய மலை உள்ளே போச்சு, அதை வெளியில் எடுக்கணுமே. நீங்கள் என்ன பண்ணேள், அம்போதே குஹரகதேன வர்ஷ்மணாத்வம், நீங்கள் உன்னிநேத மேலே தூக்கினேள். எப்படி தூக்கினேள், உங்களுடைய சரீரத்தினால உள்ளே நுழைஞ்சு, வர்ஷ்மணா உங்களுடைய சரீரத்தினால முழுகி போய்,
கீழே முழுகி போய், ஏன்னா கூர்மாவதாரம் பண்ணேள், ஆமையாக முழுகி போய் அந்த மலையை தூக்கி முதுகில் வச்சுட்டேள். இங்கே இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேண விஷ்ணோ விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதேஹே குஹரகதேன வர்ஷ்மணாத்வம் நிர்மக்னம் க்ஷிதிதரநாதம் உன்னினேத. இந்த 8வது ஸ்லோகத்தில் இப்படி கடைஞ்சின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் சிரமம் ஏற்பட்டது. ஏன்னா அந்த வாசுகிங்கிற பாம்புக்கு ஒரே சிரமம். ஏன்னா அதை போட்டு கட்டி இழுத்தா அந்த பாம்பு உடம்பு என்னத்துக்கு ஆறுது, அது சிரமப்பட்டு தான். அப்புறம் தேவதைகள்லாம் சிரமப்பட்டாளாம். அதனால் அவள் அடைஞ்ச கஷ்டங்களெல்லாம் பற்றி இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். எல்லாரும் கஷ்டப்பட்டாள் சொல்கிறாள். உன்மக்னே ஜடிதி ததா தராதரேந்திர நிர்மேதுஹு திருடமிக சம்மதேன சர்வே ஆவிஷ்ய த்விதய கணேபி சர்ப்பராஜே வைவஷ்யம் பரிசமயன்னு அவிவிருதஸ்தான். அப்பொழுது தேவதைகள் ரொம்ப சிரமத்தை அடைஞ்சாள், கடைய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாள். அதே மாதிரி அந்த வாசுகிங்கிற பாம்பும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான். அதை பார்த்துக்கிட்டு சுவாமி என்ன பண்ணாள்னால், சர்ப்பராஜேபி, வாசுகியினும் சிரமம், அதனால அவளுக்குள்ளே பிரவேசிச்சு தேவதைகளுக்குள்ளேயும் அந்த பாம்புக்குள்ளேயும் நீங்களே பிரவேசிச்சு அவளுக்கு சக்தியை கொடுத்தேளே, அந்த அவளுடைய கஷ்டங்களெல்லாம் போக்க பண்ணினேளே, அவளுடைய சிரமத்தெல்லாம் நீக்கினேளேன்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். உன் மக்னே ஜடித்தின்னா உடனேன்னு அர்த்தம். உன் மக்னே மேலே கிளம்பித்து இந்த மலை. அப்போ எல்லாரும் கடைய ஆரம்பித்தாள். உன் மக்னே ஜடிதி ததா தராதரேந்திர நிர்மேதுஹு திருடமிக சம்மதேன சர்வே. அப்படி மேலே மலை கிளம்பினோடனே எல்லாரும் வேகமாக கடைய ஆரம்பித்த பொழுது ஆவிஷ்ய த்விதய கணேபி சர்ப்பராஜே, சர்ப்பராஜான வாசுகி, தேவதைகள், அசுராள், இவா எல்லாரும் தேவதைகள், அசுராள், சர்ப்பம் எல்லாம் சிரமத்தை அடைஞ்சது, கஷ்டப்பட்டது. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணல், வைவஷ்யம் பரிசமயன்னு அவிவிருதஸ்தானு, அவளுடைய உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் அவளுடைய கஷ்டத்தை நீக்கி பலத்தை விருத்தி பண்ணேளே, நீங்கள் அவளுடைய பலத்தை விருத்தி பண்ணாள். அதனால் அவளால் கடைய முடியுங்கிறதான 8வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம், ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம், ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம் பாதோதௌ விநிஹித சர்வபீஜஜாலே, பாதோதௌ விநிஹித சர்வபீஜஜாலே, பாதோதௌ விநிஹித சர்வபீஜஜாலே பிராரப்தே மதனவிதௌ சுராசுரைஸ்தைஹ, பிராரப்தே மதனவிதௌ சுராசுரைஸ்தைஹ, பிராரப்தே மதனவிதௌ சுராசுரைஸ்தைஹ व्याजात्वं भुजगमुखे अकरोः सुरारीन्, व्याजात्वं भुजगमुखे अकरोः सुरारीन्, व्याजात्वं भुजगमुखे अकरोः सुरारीन् क्षुब्धाद्रौ क्षुभितजलोदरे तदानीं, क्षुब्धाद्रौ क्षुभितजलोदरे तदानीं, क्षुब्धाद्रौ क्षुभितजलोदरे तदानीं दुग्धाब्धौ गुरुतरभारतो निमग्ने, दुग्धाब्धौ गुरुतरभारतो निमग्ने, दुग्धाब्धौ गुरुतरभारतो निमग्ने देवेषु व्यथिततमेषु तत्प्रियैषी, देवेषु व्यथिततमेषु तत्प्रियैषी, देवेषु व्यथिततमेषु तत्प्रियैषी प्राणैषी कमठतनुं कठोरपृष्ठां, प्राणैषी कमठतनुं कठोरपृष्ठां, प्राणैषी कमठतनुं कठोरपृष्ठां वज्राति स्थिरतर कर्परेण विष्णो
வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேண விஷ்ணோ வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேண விஷ்ணோ விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதேஹ குஹரகதேன வர்ஷ்மணாத்வம் அம்போதேஹ குஹரகதேன வர்ஷ்மணாத்வம் அம்போதேஹ குஹரகதேன வர்ஷ்மணாத்வம் நிர்மக்னம் க்ஷிதிதர நாதம் உன்னிநேத நிர்மக்னம் க்ஷிதிதர நாதம் உன்னிநேத நிர்மக்னம் க்ஷிதிதர நாதம் உன்னிநேத உன்மக்னே ஜடிதி ததா தராதரேந்திரே உன்மக்னே ஜடிதி ததா தராதரேந்திரே உன்மக்னே ஜடிதி ததா தராதரேந்திரே நிர்மேதுः திருடமிஹ சம்மதேன சர்வே நிர்மேதுः திருடமிஹ சம்மதேன சர்வே நிர்மேதுः திருடமிஹ சம்மதேன சர்வே ஆவிஷ்யத்விதய கணேபி சர்ப்பராஜே ஆவிஷ்யத்விதய கணேபி சர்ப்பராஜே ஆவிஷ்யத்விதய கணேபி சர்ப்பராஜே வைவஸ்யம் பரிசமயன் அவிவ்ருதஸ்தான் வைவஸ்யம் பரிசமயன் அவிவ்ருதஸ்தான் வைவஸ்யம் பரிசமயன் அவிவ்ருதஸ்தான் ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகத்தில் இந்த அமிர்த மதனத்தை வைபவத்தை பார்த்துவிட்டு பிரம்மா பரமேஸ்வரன் இவாள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ஆனந்தம் அடைஞ்சு ஆச்சரியம் அடைஞ்சு புஷ்ப வருஷத்தை பொய்ஞ்சாளுங்கிறதாக சொல்லி அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலாம். நாராயணனுடைய வைபவத்தை பார்த்துவிட்டு இந்த குருமாவதாரம் எடுத்த வைபவத்தை பார்த்துவிட்டு அந்த அந்த வைபவத்தை இந்த 9வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாள் பட்டத்திரி. உத்தாம பிரமண ஜவ உன்னமத்கிரீந்திர ந்யஸ்தைக ஸ்திரதர ஹஸ்தபங்கஜம் துவாம் அப்ராந்தே விதி கிரிஷாதயः பிரமோதாத் உத்பிராந்தா நுனுவுः உபாத்த புஷ்பவர்ஷாः. உத்தாம பிரமண ஜவ உன்னமத்கிரீந்திர மேலே அந்த அதிவேகமாக சுத்தத்தினால கடையறதுனால அந்த மலையானது எழும்புறதான், மேலே எழும்புறது. ந்யஸ்தைக ஸ்திரதர ஹஸ்த பங்கஜம் துவாம் அப்படி மேலே எழும்புறத மேலேருந்து வெளியில் விழுந்துடப்படாதேங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய தாமரைப்பூ போன்ற கைகள்னால அதை பிடிச்சி வச்சுருக்கீர்கள் தன்னுடைய முதுகு மேலே ஆமையாகப்பட்ட நீங்கள். அதை பார்த்தாள். அதை பார்த்துவிட்டு அப்ராந்தே விதி கிரிஷாதயா பிரமோதாத். விதினா பிரம்மா, கிரிஷான்னா பரமேஸ்வரன். பிரம்மா பரமேஸ்வரன் வாழ்னா உயரக்கேந்து பார்த்துவிட்டு அப்ராந்தே பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்தினால பிரமோதாத்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு உத்பிராந்தா நுனுஹு உபாத்த புஷ்பவர்ஷாக உங்கள் மேலே புஷ்பமாரியை பொழிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணாளே. நுனுவுஹு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணாள். ஆஹா ஏ நாராயணா என்ன ஆச்சரியம், நீங்கள் குருமாவதாரம் எடுத்து அமிர்த மதன காலத்தில் எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணேளேன்னு சந்தோஷம் அடைஞ்சாளுங்கிறதா 9வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாள். உத்தாம பிரமணஜவ உன்னமத்கிரீந்திர ந்யஸ்தைக ஸ்திரதர ஹஸ்தபங்கஜம் துவாம் அப்ராந்தே விதிகிரிஷாதய பிரமோதாத் உத்பிராந்தா நுனுவுஹு உபாத்த புஷ்பவர்ஷாக. 10வது ஸ்லோகம். அப்பொழுது கடைஞ்சின்றிருக்கிறதே என்ன ஆச்சுன்னாள், அங்கே ஒரே விஷஜுவாலை. அந்த கக்கரதாம் அந்த வாசுகி இருக்கே, அது சிரமத்தை தாங்க முடியாமல் வாயால் கக்கிறது விஷத்தை. அதெல்லாம் அசுராளினுடைய கோஷ்டி மேலே விழறது, அசுர கூட்டத்து மேலே. ஆனால் பகவான் ரொம்ப கருணையோடு கூட தன்னுடைய திருஷ்டினால் நல்ல குளிர்ந்த வாரிவாகா கருணையினால் நல்ல மேகங்களை தேவ கூட்டங்கள் மேலே பொழிய வைக்கிறாளாம். அதனால் அவளுக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படலை. அது இந்த
10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். தைத்யௌகே புஜக முகானிலேன தப்தே தேனைவ திரிதசகுலேபி கிஞ்சிதார்த்தே காருண்யாத்தவ கில தேவவாரிவாகாः பிராவர்ஷன் அமரகணான் ந தைத்திய சங்கான். தைத்யௌகே, ஓகம்னா கூட்டம்னு அர்த்தம். தைத்யௌகே அசுர கூட்டம் இருக்கே அந்த சைடில், ஏன்னா அவள் தலையை பிடிச்சிட்டு இருக்காள். புஜக முகா நிலேன தப்தே, அனிலம்னா விஷக்காத்து, விஷம் அப்படியே எரிக்கிற விஷம். அனிலம்னா நெருப்பு, அப்படி விஷ நெருப்பு அங்கேருந்து புஜகத்து முக்கத்துலேருந்து வர்றது, பாம்பனுடைய வாயிலேருந்து. அதனால மேலெல்லாம் எரிஞ்சு போகிறது. தைத்யௌகே புஜக முகாநிலேன தப்தே தேனைவ திரிதசகுலேபி. திரிதசாள்னு தேவதைகளுக்கு பேர். ஏன்னா அவளுக்கு 3 தசை தான், கிழத்தன்மே கிடையாதான் அவளுக்கு, அதனால திரிதசாள்னு பேர். தேனைவ திரிதசகுலேபி கிஞ்சிதார்த்தே, துளி கூட கஷ்டமே ஏற்படலையாம் அந்த தேவதைகள் இருக்கிற சைடில். என்ன காரணம்னால் காருண்யாத்து தவக்கில தேவ வாரிவாகாக, அழகான குளிர்ந்த மேகங்களை உண்டாக்கி அவள் மேலே குளிர்ந்த வருஷம் தண்ணியை அடிக்க முடியாது பண்ணேள் நீங்கள் உங்களுடைய கருணையினால். பிராவர்ஷன்னு அமரகணான்னு ந தைத்திய சங்கானு. அமரகணானு இந்திராதி தேவதைகள் பக்கம் இருக்கே, அங்கே நல்ல குளிர்ந்த நீரை வருஷிக்க செய்தேள் நீங்கள், அதனால் அவளுக்கு கஷ்டமே ஏற்படலை அப்படின்னு 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். தைத்யௌகே புயக முகாநிலேன தப்தே தேனைவ திரிதசகுலேபி கிஞ்சிதார்த்தே காருண்யாத்தவ கில தேவ வாரிவாகாः பிராவர்ஷன் அமரகணான் ந தைத்திய சங்கான். அடுத்த கடைசி ஸ்லோகம் 11வது ஸ்லோகத்தில் பகவான் உத்தராவே கடைய ஆரம்பித்தாளாம். ஏன்னா இவா 2 பேரும் அசுராள் தேவதைகள், இவா 2 பேரும் கடைஞ்சி களைச்சி போயிட்டாள். இப்போ கடைசியில் பகவானே கடைய முடியாச்சு, அவரே கூர்மமாக இருந்து அந்த மலையை மேலே தாங்கிண்டு அவராகவே கடைய ஆரம்பிச்சுட்டாலாம். அப்போ தான் முடியுங்கிறதா நினச்சிண்டு அதை சொல்கிறாளிங்க. உத்பிராமியத் பகுதிமீனக்ர சக்கரவாளே தத்ராப்தௌ சிர மதிதேபி நிர்விகாரே ஏகஸ்துவம் கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜः சம்ராஜன் பவனபுரேஷ பாகிரோகாத்து. அப்பொழுது என்ன ஆச்சுனால் உத்பிராமியத்து பகு திமினக்ர சக்கரவாளே, எப்பேற்பட்ட சமுத்திரம் அது! திமிங்கிலங்கள் முதலைகள் இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்காம். அப்பேற்பட்ட அந்த திமிங்கிலங்களும் முதலைகளும் ஓடுறதாம் பயந்து இந்த கடையாரத்தை பார்த்துவிட்டு. அப்பேற்பட்ட சமுத்திரம் அது. அதை கடைஞ்சி ரொம்ப நாள் கடைஞ்சிருக்காள் அவள். சிரம்னா ரொம்ப காலம் கடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒன்றும் மாறுதலே ஏற்படலையாம். தேவாமிர்தம் வரதா தோணலை, ஒரு சேஞ்சு கூட ஆகலையாம். அப்தௌ சமுத்திரமானது தத்ராப்தௌ சிரமதிதேபி ரொம்ப நாள் கடைஞ்ச பிறகு கூட நிர்விகாரே துளி கூட மாறுதல் ஏற்படலை. நத்திங் கேம் அவுட் ஆஃப் இட். அப்போ நீங்கள் என்ன பண்ணேள்? ஏகாஸ்துவம் நீங்கள் ஒருவரே என்ன பண்ணேள்? கரையுவ கிருஷ்ட சர்ப்பராஜா, அந்த சர்ப்பராஜரான வாசுகியினுடைய தலை வாலு 2ஐயும் நீங்களே பிடிச்சிண்டேள். நீங்களே 2 கையாலும் அந்த சர்ப்பராஜனை இழுத்து கடைய ஆரம்பிச்சேள். ஏகஸ்துவம் கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜா சம்ராஜன் பவனபுரேஷ பாகிரோகாத்து. அப்படி நீங்கள் பிரகாஷேள், சக்தியோடு கூட நீங்கள் பிரகாஷேள். அப்பேற்பட்ட சுவாமி, கூர்மாவதாரம் எடுத்த சுவாமியே, நீங்கள் என்னுடைய ரோகத்திலேருந்து என்னை நிவர்த்தி பண்ணி என்னை காப்பாற்றணுங்கிறதாக பட்டதரி உருக்கமாக 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். உத்பிராமியத் பகுதிமீனக்ர சக்கரவாளே தத்ராப்தௌ சிரமதிதேபி நிர்விகாரே ஏகஸ்துவம் கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜः சம்ராஜன் பவனபுரேஷ பாகிரோகாத்து. ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீயே அமிர்தமதன வர்ணனம் நாம சப்தவிம்சம் தசகம் சைக்கம் சமாப்தம். ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரே நமஹ.
उद्दामभ्रमणजव उन्नमद्गिरीन्द्र उद्दामभ्रमणजव उन्नमद्गिरीन्द्र उद्दामभ्रमणजव उन्नमद्गिरीन्द्र न्यस्तैकस्थिरतर हस्तपङ्कजं त्वाम् न्यस्तैकस्थिरतर हस्तपङ्कजं त्वाम् न्यस्तैकस्थिरतर हस्तपङ्कजं त्वाम् अभ्रान्ते विधिगिरिशादय प्रमोदात् अभ्रान्ते विधिगिरिशादय प्रमोदात् अभ्रान्ते विधिगिरिशादय प्रमोदात् उद्भ्रान्तानुनुवुः उपात्तपुष्पवर्षाः उद्भ्रान्तानुनुवुः उपात्तपुष्पवर्षाः दैत्यौघे भुजगमुखानिलेन तप्ते दैत्यौघे भुजगमुखानिलेन तप्ते दैत्यौघे भुजगमुखानिलेन तप्ते तेनैव त्रिदश कुलेऽपि किञ्चिदार्ते तेनैव त्रिदश कुलेऽपि किञ्चिदार्ते तेनैव त्रिदश कुलेऽपि किञ्चिदार्ते कारुण्यात् तव किल देव वारिवाहाः कारुण्यात् तव किल देव वारिवाहाः प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्घान् प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्घान् प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्घान् उद्भ्राम्यद् बहुतिमिनक्रचक्रवाळे उद्भ्राम्यद् बहुतिमिनक्रचक्रवाळे उद्भ्राम्यद् बहुतिमिनक्रचक्रवाळे तत्राब्धौ चिरमथितेऽपि निर्विकारे तत्राब्धौ चिरमथितेऽपि निर्विकारे तत्राब्धौ चिरमथितेऽपि निर्विकारे एकस्त्वं करयुगकृष्टसर्पराजः एकस्त्वं करयुगकृष्टसर्पराजः एकस्त्वं करयुगकृष्टसर्पराजः सम्राजन् पवनपुरेश पाहि रोगात् सम्राजन् पवनपुरेश पाहि रोगात् सम्राजन् पवनपुरेश पाहि रोगात् श्रीहरये नमः। ओमिति श्रीमन्नारायणीये अमृतमथनवर्णनं नाम सप्तविंशं दशकं सैकं समाप्तं। श्रीहरये नमः। श्रीहरये नमः। अथ श्रीमन्नारायणीये अमृतमथनवर्णनं नाम सप्तविंशं दशकम्। दुर्वासाः सुरवनिताप्तदिव्यमाल्यं शक्राय स्वयमुपदाय तत्र भूयः नागेन्द्र प्रतिमृदिते शशापशक्रम् काक्षान्तिः त्वदितर देवतांशजानाम् शापेन प्रथित जरेथ निर्जरेन्द्रे देवेष्वपि असुरजितेषु निष्प्रभेषु शर्वाद्याः कमलजमेत्य सर्वदेवाः निर्वाणप्रभवसमं भवन्तमापुः ब्रह्माद्यैः नुतमहिमा चिरं तदानीं प्रादुष्यन् वरदपुरः परेण धाम्ना। हे देवाः दितिजकुलैः विधाय सन्धिं पीयूषं परिमथतेति पर्यशास्त्वं सन्धानं कृतवति दानवैः सुरौघे मन्थानं नयति मदेन मन्दराद्रिम् भ्रष्टेऽस्मिन् बदरमिवोद्वहन् खगेन्द्रे सद्यस्त्वं विनिहितवान् पयः पयोधौ आधाय द्रुतमथ वासुकिं वरत्रां पाथोधौ विनिहित सर्वबीजजाले प्रारब्धे मथनविधौ सुरासुरैस्तैः व्याजात्वं भुजगमुखे अकरोः सुरारीन् क्षुब्धाद्रौ क्षुभितजलोदरे तदानीं दुग्धाब्धौ गुरुतर भारतो निमग्ने देवेषु व्यथिततमेषु तत्प्रियैषी प्राणैषीः कमठतनुं कठोरपृष्ठां वज्रातिस्थिरतर कर्परेण विष्णो
विस्तारात् परिगत लक्षयोजनेन अम्भोदेः कुहरगतेन वर्ष्मणा त्वं निर्मग्नं क्षितिधरनाथम् उन्निनेथ उन्मग्ने झटिति तदा धराधरेन्द्रे निर्मेतुः दृढमिह सम्मदेन सर्वे आविश्य द्वितयगणेऽपि सर्पराजे वैवश्यं परिशमयन् अविवृधस्तान् उद्दामभ्रमणजव उन्नमद्गिरीन्द्र न्यस्तैकस्थिरतर हस्तपङ्कजं त्वाम् अभ्रान्ते विधिगिरिशादय प्रमोदात् उद्भ्रान्तानुनुः उपात्तपुष्पवर्षाः दैत्यौघे भुजगमुखानिलेन तप्ते तेनैव त्रिदशकुलेऽपि किञ्चिदार्ते कारुण्यात् तव किल देववारिवाहाः प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्घान् उद्भ्राम्यत् बहुतिमिनक्रचक्रवाळे तत्राब्धौ चिरमथितेऽपि निर्विकारे एकस्त्वं करयुगकृष्टसर्पराजः सम्राजन् पवनपुरेश पाहि रोगात्। श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये अमृतमथनवर्णनं नाम सप्तविंशं दशकं सैकं समाप्तं. श्रीहरे நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுப்போம். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलम्. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरे नमः. ॐ नमो नारायणाय.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஹர நம பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவா. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. சத்குரு சுவாமினः ஜெய். ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.